ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ரோஹித் சாமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து இங்கே குடும்பத்தோட ஒரு சர்ச்சு, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து இன்னொரு சர்ச்சு கூட இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சர்ச்சு, இங்கேருந்து நம்மளோட ட்ரிப் ஆரம்பிக்கலாம். இந்த சர்ச்சில் என்னென்னா நம்ம வேண்டதெல்லாம் நடக்குங்கிறாங்க. வருஷம் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் மாதிரி நடத்துவாங்க. கிறிஸ்டினில் ஒரு பேர் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்து கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயர் இந்த மாதிரி டைம்லலாம் கூட்டம் அதிகமாக இருக்கும். இது நேற்றே பூசையெல்லாம் முடிச்சுட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். இது வந்து எப்படி இருக்குன்னு நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம். இதுதான் இயேசு பிறந்த இடத்த வந்து சும்மா ஒரு வீடு மாதிரி கட்டி ஒரு பேர் சொல்லுவாங்க. இது வந்து மாதா சிலை. அப்புறம் எல்லா கோயில் போகிற கேண்டில் ஏற்றிட்டோம். கேண்டில் ஏற்றிட்டு வெளியே வந்து பார்த்தோம். அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பின்னாடி சொன்னேன்ல, பின்னாடி வந்து அந்த மலை ஒன்று இருக்குங்க. அந்த மலையில் வந்து தீர்த்தம் ஒரு புனித தீர்த்தம் இருக்குமாம்மா. அதை வந்து கொண்டு போய் வீட்டில் வச்சு பூசையெல்லாம் பண்ணால் அப்புறம் இதே வீடு கட்டுறோம்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்லது அப்படிங்கிறாங்க. அந்த தீர்த்தத்தை கொடுத்தோம்னா இது நல்லா ரிலாக்ஸ் பண்ணுற இடம் செட்டெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணி வச்சுருக்காங்க. இருக்கும் எல்லாமே இருக்குது. அடுத்தது நம்ம இப்போ அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். இன்னொரு சர்ச் சொன்னீங்கள, அந்த சர்ச்சுக்கு வந்து இந்த வழியாக தான் போகணும். இந்த வழியாக போனாலும் இந்த சர்ச்சுக்கு போக முடியும். வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம பெல் ஐக்கானையும் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்மளோட யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் வரும். வாங்க போகலாம். நம்ம போகலாம். இது வழியாக தான் போகணும். பைக்கில் தான் போகிறோம். மூணு ரோடு வந்துடுச்சு. இந்த 2 ரோடு பிரியுது. இதில் வந்து நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துடலாம். இது வழியாக தான் அப்பா போகிறாரு. இது வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். இதில் நான் ஏற்கனவே வந்திருக்கேன். ஆனால் இந்த மாதிரி தெரியல. இந்த இடம் தான் நான் சரி அங்கே ஒரு பாட்டி சொன்னாங்க, இந்த வழி இல்லை, ரைட் சைடில் தான் போயிருக்கணும் அப்படின்னாங்க. இப்போ ரைட் சைடில் வந்தோம். அது தப்பான வழியாக இந்த வழியாக வந்துட்டுருக்கோம். இதுதான் அந்த பூமனூர் சர்ச்சு, புனித மாதா கோயில். இது வழியாக தான் போகணும். இந்த வழியாக தான் நிறையா இங்கே தான் லைட் செட்டிங்ஸ்லாம் போகணுன்ட்டு பண்ணியிருந்தாங்க. எல்லாமே இருந்துச்சு. இது வந்துச்சு கோயில். இங்கேருந்து பார்க்க கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். போன வருஷம் இதோட கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. முன்னாடி இதை விட நல்லாவே இருந்துச்சு. டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நிறையா பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் ஓகே. இந்த இடம் ரொம்ப நல்ல இடம் தாங்க. நீங்கள் வரலாம். ஃபேமிலி கூட்டிகிட்டு வந்தால் நல்ல இடம். இதுதான் ஸ்டார்டிங் ப்ளேஸு. இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ வந்து இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொளத்தூர் சைடு ஈரோடுக்கும் சேலத்துக்கும் பார்டருக்கு நடுவில் இருக்குது. இப்போ ஒரு குடுவை வேறு கட்டியிருக்காங்க. அது வழியாக போய் பார்த்துடலாம் வாங்க. உள்ள ஸ்டார்ஸு லைட் செட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே அதே மாதிரி குடுவை செஞ்சுருக்காங்க அந்த சர்ச்சு போல். ஆனால் இது கொஞ்சம் கிராண்டாக இருக்குது.
நல்லா இருக்கு. டெக்கரேஷன்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சர்ச்சோட என்ட்ரன்ஸ் வெளியே வந்து ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. சர்ச்சுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீ, அதுக்குள்ளே குடுவை மாதிரி செஞ்சுருக்காங்க. நல்ல இயற்கையான பிளேஸ் தான். நல்ல பச்சை பசேன்னு இருக்கும் அந்த இடம் ஃபுல்லாக. இதான் நான் அந்த குடுவை மாதிரி சொன்னேன்ல, கிறிஸ்மஸ் ட்ரீக்குள்ள அந்த குழந்தை இயேசு வச்சுருக்காங்க. அதை காட்டுறேன். இது கிறிஸ்மஸ்க்காக பண்ணியிருக்காங்க போல். கிறிஸ்மஸ் தாத்தா பாருங்க எவ்வளோ ஜாலியாக படுத்துட்டு இருக்காரு. உட்காந்துட்டு இருக்காரான்னு தெரியல. உட்காந்துட்டு தான் இருக்கிறாரு. பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது. அதில் கேண்டிலு, ஃபோட்டோ, ஜெபமாலை எல்லாமே வாங்கிக்கலாம். கரெக்டாக பூசைக்கு வரலான்னு பார்த்தா பூசை முடிஞ்சிச்சு. தேர் மட்டும் தான் எடுக்கிறது இருந்துச்சு. நேற்றே வேறு சர்ச்சுக்கு போய் பூசையை பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ தேர் எடுக்கிறாங்க. சிலையை வச்சு உள்ள டெக்கரேஷன் மாதிரி கண்ணாடிக்குள்ளே பண்ணியிருக்காங்க. உள்ளே இதுதான் சர்ச்சு ஹாலு, ப்ரேயர் ஹாலு. இது நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பரவாயில்ல. ஃபஸ்ட்டு கேண்டில் ஏற்றிடலாம் வாங்க. நியூ இயர் செலிப்ரேஷன் இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம் என்ஜாய் பண்ணுறதுக்காக. அப்படியே வேண்டிட்டு இந்த கோயிலில் வந்து ஒரு பேப்பரில் வேண்டியதெல்லாம் போட்டால் அது நிறைவேறுமாமா. அப்படி ஏதோ ஒன்று பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். இந்த வருஷம் நல்லா இருக்கணும்னு சொல்லி அப்படியே பேப்பரில் எழுதி போட்டு வரலான்னு வந்தோம். கேண்டில் ஏற்றி போய் மாதா சாமியை அப்படியே கொஞ்சம் போகலாம். இதோ நான் இங்கே வரும்போது பெரிய சிலை, 42 அடி சிலை. இதுதான் அந்த காலத்தில் வந்து இயேசு மனிதனுக்கு கிடைக்கும்போது ஒரு கனி பழக்கம் வந்துட்டான். அந்த கனி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்களாம். இருந்தாலும் சைத்தான் ஒருத்தர் வந்து வற்புறுத்தி அலங்காரத்தை கூட்டி சாப்பிட சொன்னாங்க. அதனால மனிதர்களுக்கு வந்து சாகாவாரமே இல்லாமல் போயிடுச்சான். அதனால தான் இப்போ வந்து நம்ம மனுஷனுக்கு 3 வேளை சாப்பாடு தேவைப்படுறாங்க. அதான் இப்போ சொல்கிறாங்க. அதை வச்சுருக்காங்க அங்கே. இது வந்து இந்த குழந்தை க்யூட்டாக இருக்கான்னு அப்படியே கமெண்டில் சொல்லிடுங்க. நான் சொன்னேன்ல பேப்பரில் கட்டி வேண்டணும்னு, இங்கே தான் கட்டணும். டெக்கரேஷன்ஸ்லாம் பயங்கரமாக. இந்த குழந்தையும் நல்லா இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதான் என்ட்ரன்ஸில் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அது முன்னாடி இருந்து கவரேஜ் பண்ணியிருக்கேன். மேரி கிறிஸ்மஸ் அண்டு நியூ இயரு. அப்புறம் வெளியே வந்து என்ன இருக்குதுன்னா வாட்டர் ஆப்பிள், கடலக்காய், ஸ்நாக்ஸு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். வந்து அந்த பெரிய சிலையை பார்க்கறதுக்காக ஏறணும். அந்த சிலை ஏறுற வழியிலேயே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள்லாம் இருக்கும். இதெல்லாம் ஏசு கிறிஸ்து இந்த டைமில் வந்து தேவர்கள், அப்புறம் மாதா, இவங்க எல்லாரோட சிலை இருக்குது. முன்னாடி போகிறாங்க எங்கள் அப்பா அம்மா, தம்பி எல்லாம் போகிறாங்க.
குட்டி சிலை. இங்கேருந்து பார்த்தா எல்லாமே நல்லா தெளிவாக தெரியும். முன்னாடி இருக்கு பாருங்க, சர்ச் எல்லாமே நல்லாவே தெரியுது. நல்லா சுற்றி பார்க்குற ஸ்பேஸ் இது. கீழே வந்து ஃபஸ்ட்டு பார்க் மாதிரி இருந்துச்சு, ப்ளே பார்க் கிடையாது, சும்மா உட்காந்து டீ குடிக்கிற மாதிரி நெகில் உட்கார மாதிரி பார்க்கு. அது இடிச்சிட்டு இது கட்டியிருக்காங்க. அப்புறம் நான் சொன்னேன்ல, இங்கெல்லாம் நிறையா கட்டி வச்சுருப்பாங்க. அது இப்போ இந்த வீடியோ முடிய போகுது காய்ஸ். இந்த மாதிரி இந்த இடம் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். குளத்தூர் சைடு, சேலம், அப்புறம் ஈரோடு பார்டர் நிறைய இருக்குது. இருக்கிற இடத்துக்கு பேர் பூமனூர். இங்கே வந்து நீங்கள் இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும் எல்லோரும் வரலாம். ஃபேமிலியாக இருக்கட்டும், சிங்கிளாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், குழந்தைங்க கூட்டிகிட்டு வரதா இருக்கட்டும், எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தால் என்ஜாய்மெண்ட் ஏரியாவாக தான் இருக்கும். யார் வந்தாலும் என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். அப்புறமா நம்ம வீடியோ முடிய போது இந்த மாதிரி நிறையா வீடியோ வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான ஆளில் போட்டுருங்க, லைக் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ எல்லாத்துக்குமே லைக் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ், அப்புறம் ஹாப்பி நியூ இயர் 2026.